இப்போது நீங்கள் 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஆலங்கட்டி மழை பெஞ்சு மறுநாள் காலையில் வரையும் அந்த கட்டி கரையாமல் இருக்குது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக என்னமோ அந்த இது இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சாய ஃபேக்ட்ரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சேலம் அந்த சேலம் ஈரோடு அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்கும், சாயப்பட்டறைகள் இருக்கும். அதுலேருந்து வர கழிவுகள்லாம் அந்த நொய்யல் ஆறில் போய் கலக்குது. அது வந்து ஒரு மாதிரி நுர மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரோடில் அந்த மாதிரி இருக்குது, மண் மாதிரி தேங்கி மண் மாதிரி இதாகி அந்த மாதிரி இருக்குது. ஏதோ ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு, மணல் தூசி இல்லை ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம ஒன்று ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போது ஸ்க்ரால் பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிட்டு போகும்போது தான் திடீர்னு வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ நான் சைடில் போடுறேன் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி சொல்கிறேன்னா, இந்த சைடு ஒரு க்ளவுட் இருக்குது, இந்த சைடு ஒரு க்ளவுட் இருக்குது, ரெண்டுக்குமே சேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து அந்த வீடியோவும் சரி சும்மா அது நார்மல் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் ஸ்க்ரால் பண்ணிட்டு போகும்போது தான் அடுத்து ஒரு வீடியோ வருது. க்ளவுட் ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்ற ஒன்று வந்து ரிசர்ச் பண்ணிட்டுருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுக்கு வந்து காரணம் வந்து பில்கேட்ஸ் தான் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு வைக்கிறாரு. இது வந்து டேஞ்சரான ஒரு விஷயம். இதை வச்சு இதனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத நோட் பண்ணி அவர் வந்து அவருடைய ரிசர்ச்சுக்கு தேவையான இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வந்து இதை வச்சு ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சி அதை வந்து மறுபடியும் மார்க்கெட்டில் சேல் பண்ணி அதை வச்சு அவங்க ஏர்ன் பார்க்குறாங்க. ஸோ இதுதான் ரீசன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால் நம்ம போய் பார்க்கும்போது அடுத்தடுத்த நமக்கு எப்படி சொல்கிறோன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் பற்றி. இப்போ நம்ம ஒரு வீடியோவை நிப்பாட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த வீடியோ வந்து சேம் அதே மாதிரி நம்மளுக்கு காட்டும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காட்டும் போது அடுத்த வீடியோலேயே வருது. எப்படின்னா இப்போது சூரியன்லேருந்து கதிர்வீச்சு அதிகமாக வருது இல்லையா. ஸோ அந்த கதிர்வீச்சை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி எப்படி சொல்கிறேன்னா ஒரு லைக் நம்ம வந்து எப்படி சொல்கிறேன், நம்ம கூலிங் கிளாஸ் போடுறோம் இல்லைங்களா. இப்போது ஆட்டோ கூலிங், இப்போது நான் போட்டிருக்கிறது வந்து பவர் கிளாஸு. ஸோ இதிலேருந்து நம்ம வெளியே போகும்போது இப்போ இதுலேயே ஆட்டோ கூலிங் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலாம் பட்டுச்சுன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடும், கூலிங் கிளாஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரை பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணால் எப்படி ஒரு நார்மலாக ஒரு சூரிய கதிர்வீச்சு வருது, அதோட அதிகமாக வருது அப்படின்றப்போ நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணலாம். ஆனால் வர்றதே எப்படி சொல்கிறோன்னா நார்மலாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன் அப்போது நீங்கள் இதை வந்து குறைக்கும் போது தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து இன்னமும் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாகும். இப்போலாம் எப்படி சொல்கிறேன்னா அந்த வீடியோ நான் போடுறேன். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது கர்நாடகாவா இல்லை வந்து காஷ்மீரா அப்படின்ற அளவுக்கே டிஃப்ரென்ஸே தெரில. ஏன் அப்படி என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடில் 2 சைடும் பண்ணி சென்ட்ரலில் ரோடு, இந்த சைடு மரம் இந்த சைடு மரம், எப்படி சொல்கிறோம் லைக் வந்து காஷ்மீரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா க்ளவுட் ஜியோ இன்ஜினியரிங்கிறது இன்றைக்கி நேற்று ஸ்டார்ட் பண்ண விஷயம் கிடையாது. ஸ்க்ரீன் ஆஃப் ஆனாலும் இருக்கானாகுமா, சாரி கைஸ், இது வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த இதில் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஜியோ க்ளவுட் இன்ஜினியரிங்கிறது வந்து இன்றைக்கி நேற்று ஸ்டார்ட் பண்ண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1946 இதுக்கு வந்து இனிஷியல் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஸ்கேஃபேர் லெகுமீர் அண்டு பெனட் conducted lab experiments and the first field test on cloud modification. cloud வந்து modification பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1946 இனிஷியல் ரிசர்ச்சாக எடுத்திருக்காங்க. 1950s to 1970s எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சது தான், இந்த யூஎஸ் கவர்மெண்ட் ஃபண்டடு சிக்னிஃபிகண்ட் க்ளவுட் சீடிங் ரிசர்ச், க்ளவுட் சீட் பண்ணுற ரிசர்ச்சுக்கு வந்து அவங்க ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்டிங் ஃப்ரம் க்ளவுட் மாடிஃபிகேஷன் டு எக்ஸ்ப்ளோரிங் த கிளைமேட் கண்ட்ரோல். கிளைமேட்டை வந்து இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றத யூஎஸ் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி அதை வந்து ஃபண்ட் பண்ணி அவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நம்ம கிளைமேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றத. ஸோ அதுக்கப்புறம் 1977 கான்செப்சுவல் பிகினிங்ஸ், கான்செப்டாக அப்போ தான் வந்து பிகினிங் ஆக ஆரம்பிக்குது. இது ஒரு கான்செப்ட், க்ளவுட் ஜியோ இன்ஜினியரிங்கிறது ஒரு கான்செப்ட்னு சொல்லி 1977 வந்து
இது பண்ணுறாங்க, புக்காக வந்து இது பண்ணுறாங்க. அதை வந்து எப்படி சொல்கிறேன்னா சோலார் ஜியோ இன்ஜினியரிங் அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் ஒரு இதாக எடுத்துக்கிறாங்க. ஸோ 1999 ஃபக் 1990 சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட், இதில் வந்து சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட் வந்து திரும்ப ஆரம்பிக்குது. எப்போது 1990 2020 வந்து மாடர்ன் ட்ரையல்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ 2020 இதோட மாடர்ன் ட்ரையல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம். எங்கே 2020 எங்கே ட்ரையல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பெங்களூர்லேயும் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ, ஆனால் நான் எப்படி சொல்கிறதுனா, நான் 2 நாளாக வந்து நான் வெளியே போகும்போது க்ளவுடை நோட் பண்ண ஒரு விஷயம், நார்மல் க்ளவுட்ஸ் மாதிரியே இல்லை. நான் அவங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, சிம்பிள், நான் ஒரு கோயிலுக்கு, சிவன் கோவிலுக்கு, நான் எங்கள் ஊரில் இருக்க சிவன் கோவிலுக்கு நான் போவேன். ஸோ அந்த கோவில் ஃபோட்டோஸையும் நான் அதில் சைடில் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும் அது பாருங்கள், அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நார்மல் ஃபோட்டோஸ் மாதிரியே இல்லை. நார்மல் க்ளவுட் மாதிரியே இல்லை. அது பார்க்கும் போதே சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ ரெயின் வருது, வெயிலுக்கு எப்படி சொல்கிறேன்னா இதமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சூட்டை தணிக்குது வைக்குது. ஸோ நம்ம நார்மலாக இருக்கோம், சரி ஓகே ஃபைன், இது வந்து நார்மலாக வர வெயில் காலத்தில் வர மழை தான் அப்படின்னு சொல்லி நினச்சிடாம, ஸோ ரெயினில் போய் ஆக்சுவலாகவே வெயில் காலத்தில் வரும்போது மழையில் நனையாதீங்க, தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி போகாமல் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ பார்த்து பத்திரமா இருங்க. நம்ம தான் இந்த நேச்சரை காப்பாற்றணும். உண்மைக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறோன்னா, நானே இப்போ தான் கேள்வி பண்ணுறேன். ஸோ நீ காலையில் பார்த்த உடனே நம்ம வந்து எப்படி சொல்கிறோன்னா, இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே இதுக்கு வந்து பின்னால் போய் பார்க்கும்போது 1946 இனிஷியல் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அப்போ தான் தெரியுது. ஸோ இது வந்து இன்றைக்கி நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷங்களாக வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்று சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்யூஷன் கிடைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இதை வச்சு ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் அதிலிருந்து மக்களுக்கு சைடு எஃபெக்டை கொடுத்து அதிலிருந்து மக்களுக்கு வந்து அதுக்கான நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் வைக்கிறோம், அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணுறது வந்து இட்ஸ் வந்து எப்படி சொல்கிறேன்னா நேச்சருக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ நேச்சுரலாக இருக்கிறத நம்ம வந்து தடுத்து இன்னொரு இதாக நம்ம மாற்றும் போது அது கொடுக்குற டிஃபெக்ட் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது போக இல்லாமல் இதுக்கடுத்து ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் இதோட மோசமாக வேறு இருக்கும் வேறு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி நேச்சரை வந்து சேவ் பண்ணணும். ஸோ எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக எந்த வீடியோன்னு இல்லை, நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க இன்ஸ்டாலேயோ இல்லை இன்டர்நெட்லேயோ ஏதோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை ட்ரெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நார்மலாக ஒரு விஷயமாக கடந்து போகாமல் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ரெயின் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஸோ சேஃபாக இருங்க, சேவ் நேச்சர், சேவ் ஹெல்த் அண்ட் சேஃபாக இருங்க. தேங்க்யூ.